சண்டேயில் திங்ஸ்லாம் வாங்க போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால சாட்டர்டே ஈவினிங்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட உட்கார விடாமல் நான் கையோட திங்ஸ்லாம் வாங்க அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே போனால் நம்மளை மாதிரியே எல்லாருமே யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க போல். சாட்டர்டேயும் செம க்ரௌடுங்க. பில்லிங்லேயே க்யூவில் நின்று தான் பில் போட்டோம். இங்கேருந்து கோதுமை மாவும் வீட்டில் இல்லை. இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் நைட்டு டிஃபன் சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் இங்கேருந்து வீட்டுக்கு போகவே எங்களுக்கு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கடையிலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். போனது பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களுமே டின்னர் சாப்பிட்டுட்டு திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக உட்காந்தேன். அப்போவே மணி 10 ஆயிடுச்சு. நான் கேரட்லாம் இந்த மாதிரி குடுமி சிண்டு வால்லாம் கட் பண்ணிட்டு தான் கேரட் பீட்ரூட்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். பச்சை மிளகாவை காம்பு கிள்ளி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பழுத்து போகாமல் இருக்கும். தக்காளி அப்புறம் இஞ்சி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான் நான் வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போகாதனால டெய்லி பொரியலாவது செஞ்சு கொடுப்போன்றதுனால இந்த தடவை நான் வந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் ஜாஸ்தி தான் வாங்கியிருக்கேன். இந்த வேலையை முடிக்கவே 11 மணி ஆயிடுச்சு. கிச்சனில் மற்ற எந்த வேலையுமே பார்க்கல. சிங்கில் கூட பாத்திரம் அப்படியே கிடந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.